ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். பெண்ணு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டு. இது ஆவராந்தலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இல்லை, இது வந்து காப்பு கட்டு தலை. அதுதான் ஒடிக்க வந்துக்கிறோம். மொத்த ஃபேமிலியும் வந்துட்டு அது ஒடிக்கிறதுக்கு, அதாவது வந்து விற்கிற கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ என்ன ஊரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலூரே வந்துட்டு அது ஒடிக்க. நாங்கள் இருக்கிறது ஈரோடு. இது அங்கெல்லாம் ஈரோடு பக்கமெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மொத்த ஃபேமிலியும் பாருங்கள். இல்லை, நாங்கள் அம்மாங்க எல்லோரும் ஒடிக்கிறோம். எல்லாம் வந்துட்டு இதை ஒடிச்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்பயும் வருஷம் வருஷம் விற்போம். இந்த வருஷம் இன்னும் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒடிக்கிறதுக்கு. இது வந்து மஞ்சள் கலராக பூ பூத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதுதான் அவரம் பூ. இன்னும் காப்பு கட்டுக்கு வந்து இதில் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூலா பூன்னு சொல்லுவாங்க. வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் அந்த பூ. அப்புறம் வேப்பந்தலை அதெல்லாம் ஒடிச்சு கொண்டு போய் விற்கிற கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் அந்த பக்கம்ல இருக்குது காடு வரும். எத்தனை பெருசு அப்படியே காட்டு சுற்றி காட்டுக்குங்க. காடு எத்தனை பெருசுன்னு வரும். இங்கே தான் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன ஒடிச்சிட்டு ஊடு போகாமல் எங்களுக்கே தெரியல. அப்படியே ஒடிச்சிக்கிட்டு இருக்கணும் பாருங்க. எல்லாம் கையெல்லாம் எரியுது. அதனால் அருமை போட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். கையில் கொண்டாட ஒடிச்சு பார்த்தோமா ஒடிக்க முடியுது. கையெல்லாம் புண்ணாகி விட்டது. அதனால் இப்படி அருவாவில் அறுக்க ஈஸியாக இருக்குன்னு அருவா போட்டு அறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி அறுத்து வச்சு போகிறோம். இதுவே இவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்துட்டு போகிறோம். நல்லா வாங்குறீங்க என்னங்கிறாங்க, பூ இல்லை அப்படிங்கிறாங்க. கொண்டு போகாட்டி பூவெல்லாம் கொட்டு போயிடும். என்னதான் பண்ணுறது? நாங்கள் இது முள்ளுக்குள்ளையில் வந்து பிடுங்கிட்டு போய் இப்போ தான் பாம்பு ஒன்று பார்த்தோம். பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? விற்கலான்னு வந்துட்டோம், முடிவு பண்ணி வந்துட்டோம். ஆனால் அப்படியே அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. எடுத்துருக்குங்களா? இதெல்லாம் ஊசி பில்லு. இதெல்லாம் அப்படியே குத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்படியே துணியில் குத்திக்குது. எல்லாம் இந்த புல்லெல்லாம் குத்து ஊசி முள்ளாட்டு இருக்குது. இதெல்லாம் குத்திக்குது. அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு எல்லாம் அதுதான் வலிக்கு. இதெல்லாம் குத்துது போட்டுட்டு. அங்கெல்லாம் ஒடிச்சு வச்சுருக்குறாங்க. அங்கே எல்லா பக்கம் ஒடிச்சு வச்சுருக்குறோன்னா ஒரு செமையாக கட்டணும். அப்புறமா ஒரு செம கட்டுறப்ப காட்டுறேன். ஒரு கட் பண்ணி அப்புறமா செம. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது. வரும் இது அங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடியாக தான் இருக்குது. தேடி தேடி பிடிச்சிட்டு ஒடிக்க போகுது. இங்கே ஒரு செடி பெருசாக பதம் கிடக்குது. அது இங்கே ஒடிக்கிறேன். இதில் இதெல்லாம் காஞ்சி தான் ஊரில் எல்லாம் தலைவெல்லாம் காஞ்சி போச்சு. கையெல்லாம் குத்திது. அங்கங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்படியே தான் காஞ்சி போகுது. அதை ஒடிச்சிட்டு அப்புறமா அதை இப்படி ஒடிக்கிறது. ஆனால் கையெல்லாம் தான் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் நாங்கள் எங்கே கொண்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா குமராபாளையம் கொண்டு போவோம். நாங்கள் கொண்டு வேறு இது வந்து எப்போ விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை விற்கிறோம். அது இன்றைக்கி ஒடிக்கிறோம். அங்கங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு வச்சுருக்குறோம் பாருங்கள். அதெல்லாம் இன்னும் அள்ளிட்டு போய் ஒரு தாள் சேர்த்தோம். அங்கங்கே காடு பூரா சுற்றி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு வச்சுட்டு வந்துருக்குறோம். இன்னும் காடு அதெல்லாம் அள்ளிட்டு போய் ஒரு தாள் செம கட்டுறப்ப அது இன்னும் கட்டலை. ஒல்லி கட்டுவோம் பாருங்கள். வரமாட்டோம் கையெல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு தாள் அள்ளிட்டு போகிறோம் பாருங்கள். அவ்வளோ தூரம் அள்ளிட்டு போவோம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு வச்சுக்கிறோமா. மொத்த ஃபேமிலி வந்துட்டுமா எல்லாம் அள்ளிட்டு போகிறோம் பாருங்க. அது எல்லாம் அள்ளிட்டு போவோம். அப்படியே வா. என்னதான் அங்கெல்லாம் இருக்குது. என்னதான் அங்கெல்லாம் இருக்கு. எல்லாம் அள்ளிட்டு போவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இதாக பாருங்கள். எல்லாம் கொண்டு வந்து ஒரு தாள் சேர்த்திட்டோம். இப்போ வந்து செம கட்ட போகிறோம் பாருங்கள். எல்லாம் ஒரு தாள் கொண்டு வந்து வச்சோம். இப்போ செம எப்படி கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதை இப்போ 4 பவுரு போட்டு பெரிய செமையாக கட்டி வண்டி இருக்கிறதாவுக்கு இன்னும் தூக்கிட்டு போகணும். அது தூக்கிட்டு போகிறதுக்குன்னு அது 1 கிலோமீட்டருக்கு போகணும் மாட்டிருக்குது. வண்டி இருக்கிறதாக தூக்கிட்டு போகணும். இதை இப்படி கட்டி தூக்கிட்டு போகணும். இன்னொரு மெயின் ரோட்டுக்கு இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். மெயின் ரோட் விட்டு காட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்துட்டோம். அங்கே மெயின் ரோட்டில் தான் வண்டி நிற்கிது.
அங்கே போய் இதை கொண்டுட்டு போகணும். இப்போ செம கட்டிகிட்டு இருக்கோம். அங்கே வருங்க இங்கே தலைக்கு வரும் எல்லாம் உடிச்சிட்ருக்குறாங்க. மொத்த ஃபேமிலி இங்கே தான் இருக்கிறோம். எல்லாம் இங்கே உடிச்சிட்ருக்கணும் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செவ கட்டி வச்சுட்டோம். அது வண்டிக்கிட்டு இருக்குது. காட்டுக்குள்ளே தான் அதுவும் வச்சுருக்குறோம். அடுத்தது இப்போது செம 2 வண்டியில் வந்தோமா, ஒரு வண்டிக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு வண்டிக்கு கொண்டு வரும். அடுத்தது இதை கொண்டு வச்சுட்டு அப்புறமா தான் ஒடிக்கணும். கொமரவளி பாலத்துக்கு வந்தால் கொஞ்சம் வாங்கிக்கலாம். கொமரவளத்து பாலத்துக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். வேணுமுன்னு சொல்லுங்க வாங்கிக்கலாம். வந்து பூவாக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் கடை போடுறது குமராபாளையம். குமரவளத்துட்டு போய் கடை போடுறப்ப காட்டுறோம். ஓகே, இப்போ வண்டிகிட்டு கொண்டு போகிறப்ப அடுத்தது காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கட்டி போட்டாச்சு. போட்டு சாக்கு வச்சுருக்கோம். சாக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தட்டி நிற்க மாட்டேங்குது. அப்படியே கீழே உருவிட்டு விழுந்துருதா, அதனால் இது சாக்கை வச்சு சாக்கு மேலே வைக்கிறோம். 4 பிடி போட்டுருக்கோம். இது அள்ளி வரிசையில் வைக்குவோம். எல்லாம் கிளச்சி வச்சுட்டிங்க. அதனால பொறுக்கி வைக்கிறதா இருக்குது. நான் அப்படியே அள்ளி வச்சிடுறேன். இங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பூ அழகாக இருக்குது. இந்த வருஷம் தான் பூ வாட்டருக்குள்ள பூ இல்லை. பார்த்தீங்களா அழகாக இருக்கு. உங்களுக்குள்ளவே இந்த மாதிரி உங்கள் ஊரில் இல்லை பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் தண்ணி எங்கே ஆற்றல் வர மாட்டேங்குது. இந்த டேங்க்கு கவர்மெண்ட் டேங்க் இருக்க மாட்டேங்குது. இங்கெல்லாம் கம்பெனியாமா, இதெல்லாம் பாருங்க, பனியன் கம்பெனியா. இதெல்லாம் ஹாஸ்டலாமா, லேடிஸ் திட்டுவாங்க என்னமோ தெரியல. மொத்தம் ஒடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். ஆனால் காட்டுக்கார் வந்து திட்டுவாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் மாடெல்லாம் கட்டிக்கிறாங்க என்னன்னு தெரியல. மொத்தம் ஒடிச்சிட்டோம். அதுக்குள்ளே காட்டுக்கார் வரங்காட்டி ஓடிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் வேகமாக கட்டிக்கிட்டு ஓடிடலான்ட்டு. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. விட்டாக்க ஓட்டு வழி இல்லையா? எப்படி எல்லாம் சொல்கிறாங்க மக்களே பாருங்கள். ஏமாந்துடாதீங்க, ஏமாத்துறாங்க உங்களை. ஏமாந்துடாதீங்க. இது பேசாம பெருசாக இருக்கும். சரியா போயிருமா? அழுவுறா பிடிச்சிருச்சு பாருங்க. ஒடிச்சுதான் எப்படி கொப்பளம் போட்டு புண்ணே ஆகி போச்சு. அது வேறு வலிக்குதான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர கூட்டிகிட்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கலாம் எடுத்து வச்சுட்டு செம கட்டை போகிற பாரு. இறுக்கி கட்டை ஓடும். இந்த பக்கமே பாரு அழகாக இருக்குது. அது உள்ளு வர குச்சி செம கட்டை போகிறோம். செம எப்படி கட்டுறேன்னு பாருங்க. இருவில் அப்புறம் கட்டிக்கலாம். சும்மா போதும் அப்படி இருக்கு. என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மக்கள் பாருங்க. இந்த சாக்கு பிஞ்சுவாச்சே. இங்கே செம இப்படி நேராக உருட்டி வச்சிங்கன்னா தான் நான் அந்த பக்கம் சப்பட்டியாக போயிடப்போம். அப்புறம் வண்டியை எப்படி வைக்கிறது? கவுரு வேறு வந்து போச்சு. இப்போ வேற கவுரு போட வேணும் பாரு. அது நல்லா இருக்குமா? இதில் கூட கோர்த்துள்ள வந்து போகுதா? இப்போ முடிச்சு இல்லை என்ன காட்டுறது. கையோடு கொண்டு வந்து
அவ்வளோதான் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். தூக்குங்க, தூக்குண்ணா. தூக்க முடியல. நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டு வருகிறோம். பாய். போயிட்டு வரோம். பாய்.